ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் நியூ இயர் ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். எப்போயுமே நம்ம நிறைய பிரியாணி வெரைட்டி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பிரியாணி பார்த்திங்கன்னா டிக்கா பிரியாணி. டிக்கா பிரியாணி வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணது இல்லை. அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய பிரியாணி. முதல்ல நம்ம சிக்கனில் மசாலா தடவி எடுத்து வச்சிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், தயிர் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். நம்ம பிரியாணியில் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து போடலையா, அதனால் இதில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். உப்பு தேவையான அளவுக்கு. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ சிக்கனில் வந்து நம்ம மசாலா தடவியாச்சு. சிக்கன் பீஸ் ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு பீஸ் எல்லாம் பெருசாக தான் எடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எடுக்கணும். பெரிய பீஸாக எடுத்து நான் வந்து மசாலா தடவி வச்சுருக்கேன். இப்போ மசாலா வந்து நம்ம தடவி வச்சாச்சு. இது ஊறிட்டு இருக்கட்டும். சிக்கனில் மசாலா தடவி நல்லா ஊறிடுச்சு. இப்போ சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் சிக்கன் பீஸ் வச்சு பொரிச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேக வச்சு எடுத்தாச்சு. சிக்கனை பொரித்து எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம அதே எண்ணெய் சிக்கன் வறுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாம். அதுவே நம்ம குக்கரில் ஊற்றி தாளிச்சிக்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ சிக்கன் வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் அந்த கருகுனதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த எண்ணெய் பிடிக்காதுன்னா கூட நீங்கள் இதில் சேர்க்க தேவையில்லை. வேறு எண்ணெய் கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் தானே வறுத்தோம், அதனால் அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, பிரிஞ்சி இலை. பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய். இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள் தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம முன்னாடியே சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு தடவி வச்சுருக்கோம். அதனால் இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா. 1/2 கிலோவுக்கு நான் வந்து இதில் 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. இதோட வீடியோ வந்து நம்ம கிச்சனில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் கீழே தரேன். அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலாவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ போடணும், 1/2 கிலோவுக்கு எவ்வளோ, 1 கிலோவுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து 1/2 கிலோவுக்கு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே போல் நீங்கள் 1 கிலோ செஞ்சிங்கன்னா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் அப்புறம் மிளகாத்தூளெல்லாம் இதில் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம சிக்கனில் வந்து மிளகாத்தூளெல்லாம் போட்டு தான் கலந்து ஊற வச்சோம். அதனால் இதில் மிளகாத்தூளும் நான் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா பச்சை மிளகா வேறு காரத்துக்கு போட்டிருக்கோம், சிக்கன்லேயும் காரமாக தான் இருக்கும் இல்லையா, அதனால நான் சேர்த்துக்க மாட்டேன். அவ்வளோதான். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் கலந்துடலாம். புதினா, கொஞ்சம் மல்லித்தலை 2 சேர்ந்து நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். மசாலெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து பாசுமதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ பாசுமதியை ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருந்தேன். அரிசி போட்டு இந்த மாதிரி அந்த மசாலாவில் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1/2 முடி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 2 தேவையான உப்பு. வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1/2 லெமனை புழிஞ்சு அதோட சாறை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும். அப்போ நான் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். ரைஸ் போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் நம்ம பொரிச்ச சிக்கன் இதில் சேர்த்துடலாம்.
குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீம் இறங்கிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா மேலாப்பில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதை கிளறி விட்டோம்னா சரியாக போயிடும். அருமையான ஒரு டிக்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிரியாணி பண்ணோம்னா கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். சிக்கன் கறி பண்ணிக்கலாம். 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை குக்கரில் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 3 4 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி நல்லா பொடியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 2 3, இதில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், தேவையான உப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இதை கலந்துடலாம். மசாலா வந்து நல்லா தடவியாச்சு. இதில் தண்ணி ஊற்றிடலாம். போதும், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். ரொம்ப தண்ணி வேண்டாம். அந்த கறி வந்து ஒரு 3/4 அளவுக்கு முங்கி இருக்கணும். அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம வெந்து வர்றப்போ நல்ல தண்ணி வந்து நிறைய இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணி மேலே வரைக்கும் தண்ணி வந்துடும் வெந்து வர்றப்போ. அதனால் இந்த அளவுக்கு போதும். இப்போ மூடி வச்சிடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், தண்ணி பார்த்திங்களா நம்ம முதல்ல கொஞ்சமாக தான் ஊற்றியிருந்தோம். ஆனால் வெந்து வரப்போ பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்துடுச்சு. பார்த்திங்களா, அதுக்காக தான் தண்ணி கம்மியாக ஊற்ற சொன்னேன். இப்போ நம்ம சிக்கனை தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கருவேப்பிலை, கொஞ்சம் நிறையவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம், 1 பிடி மல்லித்தலை. வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அதே சமயம் நம்ம எப்பயுமே வதக்குற மாதிரி பொன்னிறமாலாம் வதக்கலை, நல்லா மட்டும் வதக்கியிருக்கேன். பொன்னிறமாக வதக்காமல். ஆனால் வெங்காயம் வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்துடலாம். அப்படியே தண்ணியோடு சேர்த்துருவோம். சிக்கனை ஊற்றினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். இது நல்லா வெந்து வத்தட்டும். உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே போட்டோம் இல்லையா, அதனால அதிகமாக உப்பு சேர்க்க தேவையில்லை. சிக்கன் வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வெந்து வந்துருச்சு. எண்ணெயுமே நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நீங்கள் முக்கியமான இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ மசாலா போடுறோம் அப்படிங்கிறதுல தான் டேஸ்ட் இருக்குது. நீங்கள் மசாலாவோட அளவுகளை வந்து கரெக்டான அளவில் சேர்த்துட்டிங்கன்னா யார் சிக்கன் செஞ்சாலும் சரி மட்டன் செஞ்சாலும் சரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் அந்த வதக்கிற நேரம் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் அப்படி தான். ஒரு டேஸ்ட்டுக்கு மசாலா முக்கியம், அதே போல் நம்ம வதக்கிற நேரமும் முக்கியம். அந்த மாதிரி வதக்கி நீங்கள் ஒரு மட்டனோ சிக்கனோ ஏதோ செஞ்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கனை இதோட நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இதே போல் டிக்கா பிரியாணியும் சிக்கன் கறியும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நாளைக்கு இதே மெத்தடில் நியூ இயருக்கு ஸ்பெஷலாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.